ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஜென் ஒரு கார் ஒன்று 2004 மாடல் ஒன்று வாங்கியிருந்தேன் நான். அது நான் வந்து நேற்றுக்கு தான் வந்து நான் அந்த வண்டியே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி ஃபுல்லாமே தரோவாக செக் பண்ணி ஒரு இன்ச் பை இன்ச்சு ஒன்று டோர்லேருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கா எல்லாமே செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பேர் ஏற்றி வண்டியில் கூட்டிகிட்டு வரும்போது கடக்குன்னு சவுண்டு கேட்டே இருந்துச்சு. அவர் வந்து அந்த வண்டி முதல்ல வச்சுருந்தவர் என்ன சொன்னார்னா, சஸ்பென்ஷன் போயிடுச்சு, சஸ்பென்ஷன் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து சரி நாளைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குழியில் தெரியாமல் மெதுவாக விட்டுட்டேன். கொஞ்சம் வேகமாகவே விட்டுட்டேன். அது டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சரி சஸ்பென்ஷன் தான் பிடுங்கிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு கொண்டு வந்து விட்டால், அவர் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ரேம்பில் ஏற்றி செக் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே வந்து சேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரியர், அதாவது டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ரைட் சைடு வந்து பின்னாடி இருக்கிற சேஸ் வந்து இதில் துரு பிடிச்சி கட் ஆயிருச்சு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, கீழே வந்து ஃபுல்லாக செக் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இதை வச்சு இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், செகண்ட் ஹேண்ட் காரு, அதே மாதிரி பழைய மாடல் கார் வாங்குறவங்க வந்து தயவு செஞ்சு இந்த விஷயத்தை செக் பண்ணிவிட்டு கீழே அண்டர் சேஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இப்போ நம்ம வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது, என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நம்ம வண்டி என்னென்ன வேலை செய்ய போகிறேன், நிறைய ஐடியாஸ் இருக்குது. சீட் கவர் மாற்றுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே வர்ற காலங்களில் நான் ஒரு வீடியோவை போடுறேன். ஓகேவா? இப்போ போய் நம்ம வண்டியை பார்க்கலாம். ஸோ இங்கே தான் நிற்கிது நம்ம வண்டி. ஏதோ பிரித்து வச்சுருக்காங்க. நம்மளோட வண்டி இதோட கட் பண்ணி இதில் ஜாயிண்ட் ஆகும். ஓகே ஓகேங்க. இது இடத்த கட் பண்ணி தான் எடுக்கணும். அது அடியில் கட் பண்ணுவோம். ஓ, கீழே கட் பண்ணி அது கீழே பீஸ் போட்டு. சரிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி இதை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து வீலோட பேஸ் இருக்குல்லங்க, வீல் பேக்கில் வச்சுக்கோங்க. ஆமாம். அதுக்கு ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துருக்கு ஸ்ட்ரைட் பண்ணி மெஷர்மெண்ட் வச்சு அலைன்மெண்ட் செக் பண்ணி கடைசி ஸ்பாட் அடித்து அந்த டைம் செக் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். அது கீழே பீஸ் எல்லாம் போட்டுட்டு வெல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி எல்லாமே தேய்ச்சிட்டு ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு ஃபுல்லாக அடியில் ஃபுல்லாக ரப்பர் கோட் அடிச்சுக்கலாம். இப்போ அது கீழே பெயிண்ட் அடிக்கும் போது இதில் எதுவும் அது மாஸ்க் பண்ணிடுவோம். சைடெல்லாம் மாஸ்க் பண்ணிடுவோம். பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அது அந்த வண்டி கொட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி சைடில் வந்துட்டு ஓகே ஃபுல்லாக பேப்பர் ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு பாடி மேலே போடாமல் வந்து அண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் கவர். இப்போ இங்கெல்லாம் எதுவும் வேறு எதுவும் ரெஸ்ட்டெல்லாம் எதுவும் ரெஸ்ட் இருக்குது சரிங்களா, அதெல்லாம் கை வச்சுன்னு தான் அங்கேயும் அதெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணலாங்களா, அதெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு சரிங்க அப்படியே லைட்டாக இது பண்ணி. இப்போதைக்கு ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. 1 இயர் மேலேயே தாங்கும், ஒரு ப்ராப்ளம் இல்லை. சரி, அடுத்து 1 இயர் கழிச்சு நான் ஃபுல் பாடி பெயிண்ட் அடிக்கலான்னு இருக்கேன். அப்போ வேணா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இதெல்லாம் சீட்டுக்கிட்டலாம் கழட்டி பிரிச்சுட்டுங்க. சரிங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகே, அதுவே ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டியதில்லை. சரி, அதுக்கு பீஸ் போட்டுருவோம். எதுங்கண்ணா? ஓ ஓகேண்ணா. ஓ, கீழே இங்கே வந்து ரெஸ்ட்டாக இருக்குது, ஓட்டையே இருக்குங்க. ஓகே ஓகேங்க. இப்போ வந்து அந்த கீழே இருக்கிற சஸ்பென்ஷன், அந்த கீழே இருக்க இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கட்டானனால, துருப்பிடிச்சி கட்டானனால இந்த வீலே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வீல் வந்து லைட்டாக இப்படி திரும்பிடுச்சு. அதான் இப்போ பிரச்சனை. இப்போ வந்து எப்படி கட்டாயிருக்குன்னு கட்டாயிருங்க. ஃபுல்லாக இந்த துரு பிடிச்சிருக்கிறது, அதாவது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இந்த பீஸை மாற்ற போகிறாங்க. அதுக்காக தான் வண்டி விட்டுருக்கோம். இதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஆனால் மற்றபடி எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருக்குது. வந்து வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுட்டு வந்துட்டேன். வண்டி விட்டுட்டு வந்து ஒரு 4-5 நாள் கழித்து அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து அனுப்புங்கண்ணா அப்படின்னு அந்த அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த அண்டர் சேஸ் பெயிண்ட் அடிக்கும்போது மட்டும் கரெக்டாக அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு.
ஓ இது ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிச்சாச்சு இல்லைங்களா? ஆமாங்க. ஓ இது பெயிண்ட் அடிச்சிருக்கனால தான் புகை வருதாங்கண்ணா? ஆமாம்மாங்க. ஓகே. எது கட் பண்ணி மாற்றினது? இந்த பீஸ் இதாக போயிடுச்சுலங்க. ஓ இதுதான் மாற்றிருக்கோம் அது வரைக்கும். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. சரிங்க. முன்னாடி ஒரு சின்ன ஓட்டை பண்ணியாச்சுங்க. இது இங்கிருந்து தெரியுங்களா? இது தானே அந்த பீஸு. ஓ லைட்டாக தெரியும். அந்த ஸ்ப்ரெட்டெல்லாம் ஆகாது இல்லையா? இது நீ காஞ்சிருச்சுன்னா இப்படியே தான் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. இதுதான் காஞ்சிருச்சு பெயிண்ட்டு. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நம்ம வண்டி நேற்று பொழுதோட ஒரு 7-8 மணிக்கு வந்து வண்டி ஃபுல்லாக ரெடியாகி அண்டர் சேஸ் கோட்டிங் எல்லாம் பெயிண்டெல்லாம் அடித்து கொடுத்துட்டாங்க. மொத்தமாக வந்து அந்த கட்டான சேஸை வந்து ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணி பெயிண்ட் அடித்து, அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருந்த சேஸில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் அடைக்கிறதுக்கு வந்து மொத்தமாக 12,500 ஆச்சு. அவர் 12,500 வாங்கிட்டு 500 திருப்பி கொடுத்துட்டாரு. ஆக மொத்தத்தில் 12,000 ரூபா ஆயிருக்குது. அப்புறம் ஹெட்லைட்டு வந்துட்டு ரொம்ப மங்கலாக இருந்துச்சு. அதையும் சரி மாற்றிடலாம் கையோட. ஏன்னா இப்போது மாற்றிட்டா சரி இப்போ அதையை வச்சு ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே பழகிடுங்க. அதனால் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஆதித்யா ஆட்டோ ஸ்பேர்ஸ் அங்கே வந்து வண்டிக்கு 2 ஹெட்லைட் எவ்வளோ தெரியுங்களா? 2,450 ரூபா ஒரு ஹெட்லைட்டு. அதில் என்ன விஷயம் தெரியுமா? ஒரு ஹெட்லைட் வந்து 2,450, இன்னொரு ஹெட்லைட் வந்து 2,550. ஆமாம், மொத்தமாக வந்து 5,000 ரூபா ஆச்சு. இப்போ பின்னாடி பாருங்கள், பின்னாடி வந்து ஹெட்லைட் 2ஐயும் வச்சுட்டு ஒர்க்ஷாப் போயிட்டுருக்குறேன். நானும் எங்கள் மேடமும் போய் ஹெட்லைட்டை மாட்டிட்டு இந்த பர்ஃப்யூமு, அப்புறம் வந்து வண்டி க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக ஒரு மைக்ரோ ஃபைபர் துண்டு இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து ஹெட்லைட்டை போய் மாட்டிட்டு நம்ம பவர் வந்து நைட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் வண்டியில் நிறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் போக போக நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இன்னும் சைடு ஸ்கர்ட்டிங் போடுறது, அப்புறம் சப்வூஃபர் மாட்டுறது, அப்புறம் முன்னாட வந்து இந்த பம்பர் லிப்பு மாதிரி ஒன்று i20யோடது அது போடுறது, அப்புறம் இந்த ஸ்டேரிங் வீல் வந்து அந்த 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வரும். ஜென்லேயே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ஸ்டேரிங் வீல் வந்து ஒரு 6,000 ரூபாயோ 5,000 ரூபாய்க்கோ பார்த்து வச்சுருக்கிறேன். அதை வந்து வாங்கணும். அதை வாங்கி அதையும் போடணும். அப்புறம் இந்த இடத்துல இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதையும் காட்டுவோம். இந்த டம்மி மாதிரி வந்து இந்த பக்கம் இல்லை. நம்ம வண்டி எடுக்கும் போதே வந்து இதில் இல்லை, இந்த சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் இல்லை. அந்த மெக்கானிக் அண்ணா வந்து வாங்கி வச்சுட்டார் இன்றைக்கி. நம்ம போய் அதையும் கையோடு மாட்டிட்டு போய் கிளம்ப வேண்டியதா. அப்புறம் ஆதித்யாவில் வந்து இது ஒரு பர்ஃப்யூம் ஒன்று வாங்கணும், நல்ல ஸ்மெல்லு. இது எப்படின்னா இதுக்குள்ளே ஒரு டேக் இருக்குமாம்மா. அந்த டேக் வந்து இவடத்துக்கு தொங்க விட்டுட்டோம்னா எப்போ வேணுமோ அளவாக அந்த டேக்கில் வந்து லைட்டாக இந்த ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டோம்னா நல்லா கமகமன்னு இருக்குமாமாங்க. அப்புறம் இது வந்து மைக்ரோ ஃபைபர் டவலு வண்டி க்ளீன் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். வைப்பர் எப்படி இருக்குதுன்னு வேறு தெரியல, வாரியாக வருது. நல்லா தண்ணி ஊற்றி விட்டு போட்டு பார்க்கணும். அப்படி நல்லா வரல அப்படின்னா வேறு வைப்பர் தான் மாற்றணும். அது கொஞ்ச நாள் இருக்கட்டுங்க, அப்புறம் மொல்லமாக மாற்றிக்கலாம். சரியா? ஷெட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கு போனோம். மெக்கானிக் ஷெட்டில் வந்து அவங்க இப்போ மாற்ற முடியாது, வண்டி விட்டு போட்டு போங்க, ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி வேண்டாம், நம்மளே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஸ்பேனர்லாம் இருக்குது, நம்மளே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டு வந்துட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் இருக்குல்ல, இது எப்படி இருக்குதுன்னு மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். இது வந்து என்னப்பா ஆரா ஏர் ஃப்ரெஷ்னரா, ஆரா ஏர் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு போட்டிருக்குது. இது திறந்தோன்னா இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது வந்து இதில் வச்சுருந்தாங்க. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூடி திறந்தோம்னா இதுக்குள்ளே ஒரு சின்ன பஞ்சாட்டை வச்சு அந்த பஞ்சுக்குள்ளே வந்து அந்த பர்ஃப்யூம் அடித்து வச்சுக்கிறாங்க. அது மோந்து பார்த்தோம்னா என்ன வாசம் அடிக்க அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு தெரியாது கேமராவில் பாருங்க. எடுத்தா இதுதான் வந்து அந்த பர்ஃப்யூம். இந்த பர்ஃப்யூமில் வந்து ஒரு 2 டேக் கொடுத்துருக்குறாங்க. இந்த டேக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குதுப்பா. இந்த மாதிரி 2 இருக்குது. இப்போ முதல்ல ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம ஒன்று வந்து பத்திரமா இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஒன்றை வந்து இதில் பூ வச்ச கோயிலுக்கு போயிட்டு போட்டுட்டு சென்ட் பாட்டில், ஆரா சென்ட் பாட்டில் எடுத்து, ஆரா தானே கரெக்டாக தானே சொல்கிறேன், இது இழுத்து பிடிச்சி ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்க. 1 2 ஒரு ஸ்ப்ரே போதும். நான் வரவே இல்லைப்பா. போதும் போதும் போதும். ஆஹா கமகமான்னு இருக்குதுங்க.
அதே மாதிரி மறுபடியும் இதுக்குள்ளேயே வச்சு ஜம்முன்னு பேக் பண்ணி மாதிரி புதுசாக ஏதோ ஒரு பொருள் வாங்கினோம்னா ஒரு 10 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். டப்பா இருந்துச்சுன்னா டப்பாக்குள்ளேயே போட்டு வச்சுக்குவோம். அந்த கவர் இருந்துச்சுன்னா கவர் வந்து உள்ளே. நான் ட்ரோன் வாங்கின புதுசில் ட்ரோனுக்கு கவரு எல்லா கவரும் போட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 10 நாள் ஆச்சு, அவ்வளோதான் பழசாகி போச்சு. தூக்கி வீசி எல்லா கவரையும் எப்படியுமே தூக்கி வீசிட்டேன். இப்போ டேஷ்போர்டில் வச்சு உள்ளே வச்சாச்சு. இப்போது வேணுங்கிறப்ப எடுத்து அடிச்சுக்கலாம். இப்போ ஜம்முன்னு இருக்குது வாசம். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டுங்க உங்களுக்கு எப்படி மாட்டுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, வாங்க வீட்டுக்கு போகலாம். மணியாரம்பாளையம். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த பம்பரை கழட்டுறக்கு ட்ரை பண்ணணுங்க. இப்போ கழட்டுறக்கு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த பம்பரும் ஃபெண்டரும் சேர்த்து ஒரு கிளிப்பு ஒரு நட்டு போடுவாங்க. அந்த நட்டு போடுற இடம் உடஞ்சிருக்குதுங்கிறதுனால பம்பரில் டைரெக்டாக ஸ்க்ரூவை போட்டு பட்டி வச்சு அடைச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ பம்பரை கழட்ட முடியல. அதனால் பக்கத்தில் இருந்து ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் அவங்க வந்து பம்பருக்கு இழுத்து பிடிச்சி எதாவது பண்ணுறாரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ள ஸ்க்ரூ டிரைவர் விட்டு கழட்டி நம்மளோட புது ஹெட்லைட்டை வந்து மாட்டி கொடுத்தாங்க. இதுதான் நம்ம பழைய ஹெட்லைட் மஞ்சளாக இருந்துச்சு, ஒன்றும் லைட் சுத்தமாக தெரியாமல் இருந்துச்சுங்க. அப்புறம் புதுசு மாற்றினதுக்கப்புறம் வண்டியே ஒரு மாதிரி அழகாக லட்சணமாக ஆயிடுச்சு. அப்புறம் அவர் ஒரு 200 கேட்டார். அதை கொடுத்து போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு அப்படியே பார்த்தா வண்டி அந்த ஹெட்லைட்டு மாற்றினதுக்கப்புறம் தான் அருமையாக இருக்குதுங்க.